திருச்சிற்றம்பலம். திருநாவலூரில் ஆதிசைவ மறையவர் குலத்தில் தோன்றியவர் சடையனார். இசைஞானியார் திருவாரூரை அடுத்துள்ள கமலாபுரம் என்னும் ஊரில் தோன்றியவர். இச்செய்தியை திருவாரூர் தியாகராச திருக்கோயிலில் உள்ள 2ஆம் குலோத்துங்கன் கல்வெட்டு குறித்துள்ளது. பெரிய புராணத்தில் அறிய முடியாத இச்செய்தியை இக்கல்வெட்டு கொண்டே அறிய முடிகிறது. மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட தீதிலா திருத்தொண்ட தொகை தர திருநாவலூரில் சடையனாருக்கும் இசைஞானியாருக்கும் திருமகனாக தோன்றியவர் சுந்தரமூர்த்தி நாயனார். இவருக்கு பெற்றோர் ஆரூரன் என பெயரிட்டு வளர்த்தனர். சீராரும் திருவாரூர் சிவன் பெயர் சென்னியில் வைத்த ஆரூரன் என சுந்தரரே பாடியுள்ளார். சிறுதேர் உருட்டி தெருவில் விளையாடி கொண்டிருந்த நம்பி ஆரூரர் பெருமானை திருநாவலூருக்கு அருகில் உள்ள திருமுனைப்பாடி நாட்டின் அரசர் நரசிங்க முனையரையர் கண்டார். பெற்றோர் உடன்பாட்டுடன் மகனாக வளர்த்து வந்தனர். உரிய பருவத்தில் பெற்றோர் புத்தூர் சடங்கவி சிவாச்சாரியார் மகளை மனம் பேசி முடித்தனர். திருமணத்தின் போது முதியவர் வடிவில் வந்து இறைவன் ஓலை காட்டி தடுத்து ஆட்கொண்டான். நம்பி ஆரூரருக்கும் முதியவருக்கும் இடையே வாக்குவாதம் ஆயிற்று. திருவெண்ணெய்நல்லூர் ஆன்றோர் அவையில் முதியவர் முறையிட்டார். உரிய ஆவணங்களை காட்டியமையால் முதியவருக்கு நம்பியாரூரர் அடிமை என்றனர் அவையோர். திருக்கோயிலில் புகுந்து மறைந்த இறைவனை அறிந்தார் நம்பியாரூரர். உன்னை என்ன சொல்லி பாடுவேன் என நம்பியாரூரர் வேண்ட, முன்பு நம்மை பித்தன் என்று ஏசினாய், ஆதலால் பித்தன் என்றே பாடு என்றார் இறைவன். நம்பி ஆரூரரும் பித்தா பிறைசூடி என தொடங்கும் சொற்றமிழ் பாடினார். பல தலங்களையும் வழிபட்டு தில்லையை அடைந்தார். பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்திருந்தார். இறைவன் அவரை திருவாரூர் வரும்படி பணித்தார். பல நாள் திருவாரூரில் இறைவனை பாடி தொழுதார். அங்கு பறவையார் என்னும் பதியிலார் குலத்து பெண்ணை கண்டார். அற்புதமோ சிவனருளோ என அதிசயம் கொண்டார். சிவனருள் பெற்றவனோ என பறவையாரும் எண்ணினார். சிவாச்சாரியார் குலத்தில் அவதரித்த நம்பியாரூரர் கணிகையர் குலத்தில் தோன்றிய பறவையாரை மணந்தார். கலப்பு திருமணம் செய்து கொண்ட நம்பியாரூரர் புரட்சி பூத்த புதுமலர் ஆனார். தம்பிரான் தோழரான அவரை யார்தான் சாதியை விட்டு தள்ளி வைக்க முடியும்? தேவர்கள் வந்து விரும்பி தங்குகின்ற திருவாரூர் தேவாசிரிய மண்டபத்தில் சிவனடியார்களை போற்றி திருத்தொண்ட தொகை பாடி அருளினார். திருக்குவளைக்கு அருகில் இருந்த குண்டையூர் கிழார் வேண்டிய நெல் கொடுத்து வந்தார். கோட்புலி நாயனார் திரு நாட்டியத்தான் குடிக்கு அழைத்து சென்றார். தம் மக்களான சிங்கடி வனப்பகை ஆகியோரை மணந்து கொள்ளுமாறு வேண்டினார். நம்பியாரூரர் அவர்களை தம் மடி மீது அமர்த்தி மக்களாக ஏற்றுக்கொண்டார். தமது பதியங்களில் சிங்கடி வனப்பகை அப்பன் என்றே பல இடங்களில் பாடியுள்ளார். புகழூர், திருநெழிமிழலை, நல்லூர், மழபாடி முதலிய தலங்களை வழிபட்டார். பைஞ்சிலி, ஈங்கோய் மலை வழிபட்டு கொங்கு நாடு அடைந்தார். கொடுமுடியை வழிபட்டார். காஞ்சி ஆற்றின் கரையில் உள்ள பேரூர் அடைந்தார். பட்டி பெருமானையும் ஆனந்த கூத்தனையும் அகமகிழ்ந்து பாடினார். திருமுதுகுன்றம் சென்றடைந்தார். இறைவன் கொடுத்த பொன்னை மணிமுத்தாற்றில் இட்டு திருவாரூர் கமலாலயத்தில் எடுத்தார். பின்னர் திருக்கடவூர், வெண்காடு, சாய்க்காடு முதலிய தலங்களை வழிபட்டார். தொண்டை நாட்டு பயணம் செய்தார். திருக்கச்சூர் ஆலக்கோயிலை அடைந்தார். பசியால் உடல் துவண்டார். இறைவன் வீடுதோறும் சென்று பிச்சை எடுத்து வந்து பசி போக்கினார். காலை எழுந்து தொழுவார் தங்கள் கவலை களைவாய் கரைகண்டா என போற்றி பாடினார். திரு ஒற்றையூர் சென்று அடைந்தார். அவ்வூரில் வேளாளர் குலத்தில் தோன்றிய சங்கிரி நாச்சியாரை திருமணம் செய்து கொண்டார். திருவாரூர் பங்குனி பெருவிழா பறவையார் ஆடல் பாடல் நினைவுக்கு வரவே திருவாரூர் புறப்பட்டார். சங்கிலியாருக்கு செய்து கொடுத்த சத்தியம் தவறவே கண்களை இழந்தார். காஞ்சிபுரம் வந்து ஆலந்தான் உகந்து பதிகம் பாடி இடக்கண் பெற்றார். பல தலங்களை வழிபட்டு திருவாரூர் சென்று அடைந்தார். பதிகம் பாடி வழக்கண் பெற்றார். பறவையார் ஊடிக்கொண்டார். ஊடல் தீர்க்க இறைவன் இருமுறை தூது சென்றார். சேர நாட்டின் அரசராக கொடுங்கோளூரில் ஆட்சி புரிந்தவர் சேரமான் பெருமான் நாயனார். நம்பி ஆரூரர் பெருமை அறிந்து இவரை காண வந்தார். இருவரும் பாண்டி நாட்டுக்கு தலையாத்திரை சென்று வந்தனர். சேரமான் அழைத்ததன் பெயரில் அவருடன் சேரநாடு சென்றார்.
திரு அஞ்சைக்களம் சென்று வழிபட்டனர். அரண்மனை அடைந்து அவர் அன்பில் திளைத்தார். பல நாட்கள் அஞ்சைக்களத்து அப்பனை மனமுருகி வழிபட்டார். கொடுங்கோளூரில் இருந்த நம்பியாரூரர் ஆரூரை நினைந்து பதிகம் பாடி செல்ல புறப்பட்டார். பிரிவை அறிந்த சேரமான் வருந்தினார். எனக்கு பாரொடு விசும்பாட்சி உமது பாதமலரே என கூறினார். ஆரூர் பெருமானை மறந்திரேன் என கூறி நம்பியாரூரர் புறப்பட்டார். சேரமான் நவமணிகள், மணிப்பூண்கள், ஆடை வகைகள் முதலியவற்றை ஏவலர் முடியில் வைத்து அனுப்பினார். திருமுருகன் பூண்டியில் இறைவன் சிவகணங்களை வேடர் வடிவில் அனுப்பி அவற்றை கவர்ந்து வருமாறு செய்தார். எத்துக்கு இங்கிருந்தீர் எம்பிரான் நீரே என நம்பியாரூரர் இறைவனை கோபித்து கொண்டார். இறைவன் தந்த பொருளோடு திருவாரூர் சேர்ந்தார். இரண்டாம் முறையாக சேரநாடு புறப்பட்டார். வழியில் கொங்கு நாட்டு அவிநாசி வந்து அடைந்தார். அங்கு சில ஆண்டுகளின் முன் ஓர் அந்தன சிறுவனை குளத்தில் இருந்த முதலை விழுங்கிவிட்டது. பெற்றோர் அவிநாசியப்பனை மறைப்பாடி துதித்தும் பயனில்லை. அங்கு வந்த நம்பியாரூரர் அதனை அறிந்து செந்தமிழ் பதிகம் பாடி முதலை உண்ட மதலையை மீட்டு கொடுத்தார். அவிநாசியிலிருந்து நம்பியாரூரர் சேரநாடு அடைந்தார். நகரை அலங்கரித்து அமைச்சர் புடைசூழ சென்று நம்பி ஆரூரரை யானை மேல் அமரச் செய்து அழைத்து சென்றார் சேரமான். மலைநாட்டில் தங்கியிருந்த போது சேரமான் பெருமாள் திரு மஞ்சன சாலைக்கு சென்றபோது நம்பியாரூரர் இவ்வுலகில் வந்த பணி முடியும் நிலை நிறைவுறுவதை எண்ணி கோயிலை அடைந்து வலம் வந்து மனை வாழ்க்கை நீங்கி திருவடியில் சேர்த்த வேண்டும் என்னும் குறிப்போடு தலைக்கு தலைமாலை என்னும் பதிகம் அருளினார். கைலையில் வீற்றிருந்த இறைவன் சுந்தரரை வெள்ளை யானையில் ஏற்றி கொணர்க என அருள் புரிந்தார். திருமால் பிரமன் முதலிய தேவர்கள் திரு அஞ்சைக்களம் வந்து நாயனாரை பணிந்து 4 கொம்புகளை உடைய வெள்ளை யானையின் மேல் ஏறச் செய்தனர். திருமஞ்சன சாலையிலிருந்து ஞானத்தால் அறிந்த சேரமான் குதிரையின் செவியில் திரு ஐந்தெழுத்து ஓதி முன்னே சென்றார். சுந்தரர் வான்வழியில் இத்திருப்பதிகத்தை ஓதிக்கொண்டே திருக்கைலை அடைந்தார். இத்திருப்பதிகம் பல சிறப்புகளை உடையது. தேவார திருமுறைகளின் நிறைவு பகுதி ஆகும். இந்திரன் மால்பிரமன் எதிர்கொள்ள வெள்ளை யானையின் மேல் கைலை சென்றதற்கு அகச்சான்று உடையதாகும். திருக்கைலையில் நிறைவுறுகிறது. அரகர என்ற ஒளியோடு ஆகமங்கள் வேதங்கள் ஒழித்தன. அவரவர்கள் அறிந்த தோத்திரங்களை பலரும் பாட அவை மற்ற ஒளியோடு கலந்தன. இசைந்து ஏற்றிய பத்திரையும் ஆழி கடலறையா அஞ்சையப்பர்க்கு அறிவிப்பதே என்று வருணனுக்கு அறிவுறுத்த வருணனால் இத்திருப்பதிகம் அஞ்சை களத்திற்கு கொண்டு வர பெற்றது. திருச்சிற்றம்பலம்.